ஹாய் ஹலோ வாங்க இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு போட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது நான் ரஃபாக செஞ்சு பார்த்தது, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு இந்த பேப்பரில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு ஒரு A4 ஷீட் ஒன்று எடுத்துப்போம். நோட் புக் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கார்னரை நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு வேணும். இந்த A4 ஷீட்டு நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும். அதனால் இப்படி மடித்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மடிச்சுட்டு எடுத்துங்க. இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதை அப்படியே பேக் சைடு மடக்கி எடுத்து இது மாதிரி நேரத்தை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிங்க. இந்த ரெண்டு கார்னரையும் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் சென்டரில் வச்சு மடக்கி எடுத்துப்போம். அப்புறம் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த ரெண்டு பார்ட் இருக்குது பாருங்கள். இந்த கார்னரை இந்த இடத்துல வச்சு நம்ம பாதியாக மடித்து எடுத்துப்போம். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இந்த கையை வச்சு இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மடிப்பு கிடைக்கும். அழகாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை இப்போ இதே மாதிரி இந்த சைடும் எடுத்துக்கணும். நம்ம இந்த ரெண்டு கார்னரையும் மடிப்போம். இந்த கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதை ப்ரெஸ் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவில் உங்களுக்கு மடிப்பு விடுவோம். இப்போ அதே மாதிரி இந்த ரெண்டு கார்னரையும் இந்த எண்டில் வச்சு மடித்து எடுத்துப்போம் பாதியாக. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாருங்கள் 4 சைடும் உங்களுக்கு மடிப்பு வந்துடுச்சு. இப்போ இந்த மடிப்பை ஃபுல் சைடு மடிக்க எடுத்துக்கோம். 4 சைடும் இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அடுத்து நம்ம இந்த கார்னரை இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் வச்சு மடக்கி எடுத்துக்குவோம். மடக்கிட்டு இதையும் மடக்கி விட்டுருவோம். இதே மாதிரி 4 சைடு பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதை திருப்பிப்போம். திருப்பிட்டு நல்ல வீடியோ பாருங்கள். இந்த எண்டுக்கும் வச்சு உள்ளார எப்படி மடிக்குவோம். அவ்வளோதான், உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஃபைனலாக. இப்போ நம்ம இதை இப்படி 2 மடக்குவோம். 2 மடக்குங்க. இதில் உள்ள அழைக்கிட்டு இந்த மாதிரி 2 மடக்கிட்டு இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு அழகான ஷேப்பில் கிடைக்கும். பாருங்கள், இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை திருப்பிக்குவோம். திருப்பிட்டு இதை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இதை நம்ம உள்ளே ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் இது மாதிரி பயப்படாமல் உள்ள அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு அழகாக உங்களுக்கு போட் ஷேப்புக்கு வந்து கிடைக்கும். இது மாதிரி இருக்குது. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மடிப்பு இருக்கும் அதெல்லாம் நல்லா சைஸாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துங்க. இது மாதிரி ஒரு அழகான ஒரு போட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த எண்டை நம்ம இதோட சேர்த்து வச்சு பாதியாக மடக்குவோம். மடக்கும்போது கரெக்டாக மடக்குங்க பார்த்து.
இப்போ இதே மாதிரி இங்கிட்டு மடக்குவோம். இந்த மாதிரி மடக்கியாச்சு. இது மாதிரி மடக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி 4 சைடும் இது மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். அந்த பீஸையும் ஒரு சைடு இப்படி மடக்கி எடுத்துக்கங்க. மடக்கிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பு கிடச்சிரும் கடைசியில். இப்போ இதை நம்ம இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் இப்போ இது மாதிரி மடித்து எடுத்துக்குவோம். இப்படி மடித்து எடுப்போம். இந்த லைனுக்கும் இந்த கார்னர் பாயிண்ட்டுக்கும் இந்த மாதிரி மடக்குங்க. மடக்கி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம 4 சைடும் பண்ணணும். இது மாதிரி நல்லா அழுத்தி இது மாதிரி தைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி அப்போ தான் உங்களுக்கு நல்லா மடிப்பு கலையாமல் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பு வந்துடும். இப்போ கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிரும். இந்த ஷேப்பை நம்ம இதை வந்து இப்படி மடக்கி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம உள்ளார மடக்கணும். இப்படி வீடியோ நல்லா பாருங்கள். இப்போ இந்த எண்டுக்கும் வச்சு இது மாதிரி ஒரு சைடு மடக்கிக்கலாம். இதே மாதிரி இங்கிட்டு பண்ணி